கோவையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் 6வது நாளாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி நேரில் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே. செல்வராஜ், சே. தாமோதரன், பி.ஆர்.ஜி. அருண்குமார், அம்மன் கே. அர்ஜுனன், வி.பி. கந்தசாமி, கே.ஆர். ஜெயராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களின் போராட்டம் தொடர்பாக வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என தெரிவித்தார். சட்டமன்ற கூட போது அதில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கையில் அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை இவர்கள் சார்பாக வைக்கலாம் என்று அதுக்காக தான் ஆறுதல் கூற வந்தோம். ஆகவே திமுக பொறுத்தளவுக்கு தேர்தலில் சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க. ஆகவே உடனடியாக அங்கன்வாடி ஊழியர்களுடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லை, 4 நாட்களாக ரோட்டில் குழந்தைகளை விட்டுட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக கலெக்டர் இல்லாட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே அதிகாரி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணணும். பேச்சுவார்த்தை பண்ணாம இன்னைக்கு ரோட்ல போராடி இருக்கிறவங்கள கண்டுக்காம விடுறது ஒரு நியாயம் இல்லாத செயல். உடனடியாக அவர் இன்றைக்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். சென்னை விருகம்பாக்கத்தில் அதிமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரத்தை தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகம்பாக்கம் ரவி வீடு வீடாக சென்று விநியோகித்து பிரச்சாரம் செய்தார். விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட 136வது கிழக்கு வட்டம் சிவலிங்கபுரத்தில் வட்ட கழக செயலாளர்கள் அண்ணாநகர் கோவிந்தன், ராணி ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகம்பாக்கம் ரவி கலந்து கொண்டு வீடு வீடாக சென்ற அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிவகங்கையில் போராடிய சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். செந்தில்நாதன் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 7வது நாளாக பணிகளை புறக்கணித்து சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை நேரில் சந்தித்த சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். செந்தில்நாதன் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட வீரகனூர் மதகணையை கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா ஆய்வு செய்தார். இரும்பு கதவுகள் மற்றும் பாலம் பழுதடைந்ததை தொடர்ந்து சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் வரும் 12ஆம் தேதி முதல் வீரகனூர் மதகணை பாலம் அடைக்கப்பட உள்ளது. இதனிடையே மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு பணிகளை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் மிகப்பெரிய படகு தளமாக வீரகனூர் மதகணை மாற்றப்படும் என உறுதியளித்தார். 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டம் எலிஸ் நகர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் 13ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழுந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது. இனி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்து இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம்
வீழ்கிற நிலைமை உருவாக்கி இருக்கிற நல்ல செயல்முறைகளை, திட்டங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தேர்தலை சந்திக்கிற நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொன்னால் இன்னும் 50 நாட்கள் தான் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதிலேயும் இது ஒரு பணியாகத்தான். ஏற்கனவே வரைவு திட்டத்திலே, வரைவு பட்டியலை நாம் முறையாக பின்பற்றி நிறைய நண்பர்களை சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு வரைக்கும் கூட அந்த பணி இருக்கிறது.